கோவன் கைது, கொடநாட்டில் முதலமைச்சர் இருப்பது தொடர்பாக எதிர்க்கட்சிகளின் விமர்சனங்களுக்கு அதிமுக செய்தி தொடர்பாளர் CR சரஸ்வதி பதிலளித்துள்ளார். அவருடன் எமது செய்தியாளர் தங்கமணி நடத்திய நேர்காணலை இப்போது பார்க்கலாம். பாடகர் கோவன் கைது செய்யப்பட்டதை எதிர்க்கட்சி தலைவர்கள் எல்லாம் கருணாநிதி, விஜயகாந்த் போன்றவர்கள்லாம் தமிழக அரசுக்கு எதிராக கருத்துக்களை வெளியிடுறாங்க. அது பற்றி உங்களோட கருத்து? அதாவது இது ஒரு ஜனநாயக நாடு, கருத்து சுதந்திரம் எல்லாருக்குமே உண்டு. யார் வேணால் எந்த கருத்துக்களை வேணால் பதிவு பண்ணலாம். ஆனால் ஒரு எல்லைன்னு ஒன்று இருக்குது. ஒரு மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்களை ஒரு பெண்ணென்றும் பாராமல் தரம் குறைந்த வார்த்தைகளால், அந்த பாடல் வரிகள் பார்த்திங்கன்னா மிகவும் தரம் தாழ்ந்த முறையில் பாடல்களை பாடி ஒரு ஜனநாயகத்திற்கு, இறையாண்மைக்கு எதிரான ஒரு நிலையை அவர் உருவாக்கியிருக்கார். அது மிக மிக கண்டிக்கத்தக்கது. இவர்களெல்லாம் இந்த 4 வருஷத்துக்கு முன்னாடி எங்கே போனாங்கன்னு எங்களுக்கு தெரியல. இந்த திராவிட முன்னேற்ற கழக கடந்த ஆட்சியில் இதே ஒயின் ஷாப் திறந்து இந்த பாடகர் கோவனுக்கு அப்போ தெரியாதா? சரி, இந்த பாடலிலேயே எங்கேயாவது ஒரு இடத்தில் திமுகவும் ஒயின் ஷாப்பை நடத்தினாங்கங்கிற ஒரு வரியை சேர்த்துருக்காரா? சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு மத்திய தொழில் பாதுகாப்பு படையோட பாதுகாப்புன்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்காங்க. இது தமிழக அரசுக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கு. உங்களுடைய கருத்து? இல்லை, அரசு மேல்முறையீட்டுக்கு போயிருக்காங்க, கோர்ட்டில் இருக்கு. வரட்டும், வந்ததுக்கப்புறம் அதை பற்றி நம்ம கருத்து சொல்லலாம். மேடம், குறிப்பாக இன்னொரு விஷயம், முதலமைச்சர் ஜெயலலிதா கொடநாட்டில் இருக்காங்க. இந்த நேரத்தில் எதிர்க்கட்சி தலைவர்களான கருணாநிதி மற்றும் விஜயகாந்த் போன்றவர்கள்லாம் கொடநாட்டில் இருந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி விமர்சனம் வைக்கிறாங்க. உங்களுடைய கருத்து? கொடநாடு அமெரிக்காவில் இல்லையே, தமிழ்நாட்டில் தானே இருக்குது. தமிழ்நாட்டில் உள்ள 234 தொகுதியும் எங்கள் முதலமைச்சருக்கு சொந்தமான தொகுதி. எல்லா எம்எல்ஏஸ்க்கும் மக்கள் ஓட்டு போடுறாங்கன்னா அது புரட்சித் தலைவி அம்மாவுக்காகத்தான். தமிழ்நாட்டில் அவர் எங்கு வேண்டுமானாலும் இருக்கலாம். ஒருவேளை வெளிநாட்டுக்கு போயிருந்தால் இவர்கள் இந்த கேள்வியை கேட்டால் நாங்கள் பதில் சொல்லுவோம். தமிழ்நாட்டுக்குள் தான் கொடைநாடு இருக்கிறது. கொடைநாடில் அம்மா தங்கி இருந்தாலும் அன்றாடம் அரசு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது.